ஏழை எளிய மக்களுக்கும் உலகத்தர மருத்துவ சேவை கிடைக்க பல்வேறு திட்டப்பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வரும் மத்திய அரசு அவர்களின் மருத்துவ சிகிச்சைக்கு பின்பும் உயர்தர மருந்துகளை பொதுமக்கள் உட்கொள்ள ஏதுவாக மக்கள் மருந்தகம் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. மேலும் பொது மருந்துகளின் பயன்பாடு மற்றும் மக்கள் மருந்தக திட்டத்தின் பயன்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மக்கள் மருந்தக வாரம் மார்ச் 1ஆம் தேதி துவங்கி வரும் 7ஆம் தேதி வரை கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மக்கள் மருந்தக வாரத்தை முன்னிட்டு மதுரையில் விழிப்புணர்வு யாத்திரை, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு முகாம்கள் மற்றும் கருத்தரங்கம் என பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்று வருவதன் ஒரு பகுதியாக மதுரை வண்டியூர் சௌராஷ்டிரபுரம் பகுதியில் அமையப்பெற்ற மக்கள் மருந்தகம் அருகில் இலவச சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர். மேலும் மக்கள் மருந்தகங்களினால் தங்களின் மருத்துவ செலவை குறிப்பிடத்தக்க அளவுக்கு குறைந்துள்ளது என்றும் ஏழை எளிய மக்களுக்கு மக்கள் மருந்தகங்கள் ஒரு வரப்பிரசாதம் என்றும் கூறிய மதுரை மாவட்ட பயனாளிகள் திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் தங்களது நன்றியை தெரிவித்தனர். ஒரு நாள் வெளியில் உள்ள மருந்து கடையில் தான் மருந்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். மருந்தோட விலை ரொம்ப அதிகமாக இருந்தது. வெளியில் உள்ள மெடிக்கல் எல்லாம் கடந்த 6 மாதமாக இப்போ மத்திய அரசோட இந்த மக்கள் மருந்தகம் கேள்விப்பட்டு இங்கே வந்தோம். இப்போ மருத்துவ செலவு பாதியாக குறைஞ்சிருக்கு. திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் நம்ம பாரத பிரதமருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் அம்மாவுக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஒரு 6 மாதமாக நான் அப்போ வெளி மெடிக்கலில் தான் நான் டேப்லெட் எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தேன். அது அதிகமாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சிரமமாகவும் இருந்துச்சு. அப்போ தான் மக்கள் மருந்தகம் நான் கேள்விப்பட்டு இங்கே வந்தேன். நான் அங்கே இங்கே வாங்கும்போது எங்களுக்கு மருந்துக்கான செலவு எங்களுக்கு பாதியாக குறைஞ்சிருச்சு. எங்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் ஐயாவுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா.